புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த 2024ஆம் ஆண்டு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடத்திச் செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய இந்த வழக்கில் கருணாஸ் என்ற இளைஞர் மற்றும் விவேகானந்தன் என்ற முதியவர் என 2 பேர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இருவரும் சிறையில் இருந்த நிலையில் விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிறையில் அடைக்கப்பட்ட கருணாஸ் உயிரோடு இருக்கும் நிலையில் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சுமார் 2 ஆண்டுகள் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தண்டனை விபர தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்க வந்த நிலையில் குற்றவாளியான கருணாஸிடம் இறுதி விசாரணை நடத்தினார். விசாரணை முடிவில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என நீதிபதி சுமதி உறுதிப்படுத்தி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரியை உலுக்கிய இந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக புதுச்சேரியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாத நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நீதிமன்றம் நியமித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தியால்பேட்டை சிறுமி கொடூர கொலை வழக்கில் புதுச்சேரி விரைவு நீதிமன்றம் இன்று குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு கடந்த 2/3/2024 அன்று புதுவை இந்து சிறுமி கடத்தப்பட்ட போது பெறப்பட்ட புகார் மூலம் தொடங்கியது. இந்த வழக்கின் சார்ஜ் ஷீட் புதுவை போலீசாரால் கடந்த 2/5/2024 அன்று 560 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் போடப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த 25/11/2024 தொடங்கப்பட்டு 30/4/2026 அன்று தீர்ப்பு வெளிவந்தது. தீர்ப்பில் குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸ் என்று நிரூபணமானது. அந்த தீர்ப்பின் தண்டனை விவரம் இன்று புரொபேஷன் ஆபீசரோட ரிப்போர்ட்டுக்கு பிறகு இன்று வெளியிடப்பட்டது. இன்று வந்த தீர்ப்பில் தண்டனை விவரத்தில் குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸுக்கு கொலை குற்றத்திற்காகவும் போக்சோ 3 பிரிவுகளிலும் மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.